ஆமென். தேவனுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் தியானிக்க இருக்கிறோம். நான் ஒரு 14 நாள் இந்த சவுதிக்கான இந்த டைம் உள்ள பிரயாணத்தில் ஆமென் செவ்வாய்க்கிழமை இரவு அல்லது புதன் காலைங்கிறது நான் கடந்து போகிறதா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கு நாம் ஜெபித்துக் கொள்வோம். தேவன் மகிமைப்படுவாராக. எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை, நான் எல்லா சபையிலையும் சொல்கிறது தான். வெளிநாடுகளில் புதிய செய்தி கொடுப்பது என்பது ரொம்ப கடினமான காரியம். அதில் ஸ்பெஷல் ஒரு மெசேஜ் கொடுக்கறது என்பது அது உண்மையிலே நீங்கள் ரொம்ப அதிகமான பெரிய பெரிய தேவ ஊழியர்களுடைய செய்தியை கேட்கிறவர்கள். உங்கள் சபை போதகரே நல்ல ஒரு பிரசங்கியார். ஆமென். நல்ல சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அதனால நீங்கள் கேட்காத ஒரு தலைப்பில் பிரசங்கம் பண்ணுவது என்பது இயலாத காரியம். ஆனால் இந்த பகலில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. ஏனென்றால் எனக்கு தெரியும், பேசுகிறது நான் அல்ல, அல்லது எங்களை போன்ற ஊழியர்கள் அல்ல, எங்களுக்குள்ளே இருந்து பேசுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த ஃப்ரைடேக்கான மெசேஜை சில நாட்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் அடியுடைய உள்ளத்தில் உணர்த்தி இருந்தார். நான் இந்த மெசேஜை மாற்றலாம் என்று சொல்லி யோசித்திருந்தேன். ஆனால் அதை மாற்றுவதற்கு கர்த்தர் விடலை. எனவே அவர் சொன்ன உணர்த்தின அதே மெசேஜை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? ஆசீர்வாதமான மழை பெய்யும். சேர்ந்து சந்தோஷமா சொல்லுங்க. ஆசீர்வாதமான மழை பெய்யும். அதுதான் இன்னைக்குள்ள பிரசங்கம். என்ன மழை பெய்யும்? ஆசீர்வாதமான மழை. வசனத்தை வாசிருங்க. எசேக்கியேல் 34வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். சேர்ந்து சொல்லுவோமா? ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த அதிகாரத்தை முழுசும் படிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய சபையை குறித்து கர்த்தர் பேசுகிற ஒரு தீர்க்க தரிசன பகுதி. இந்த 34ஆம் அதிகாரம் தேவனுடைய சபை, மேய்ப்பர்கள், ஆடுகள் என்கிற தலைப்பிலே ஆண்டவர் பேசுவதை பார்க்க முடியும். மேய்ப்பர்கள், சபையை மேய்க்கிறவர்கள், ஆடுகள், விசுவாசிகள், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆடுகளுக்காக கர்த்தர் ரொம்ப கரிசனையாக சிதறுண்ட ஆடுகளெல்லாம் நான் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாட்கள் நம்ம சிதறுண்ட ஆடுகளை போல வழி தப்பி திரிந்தோம். கிருபையினால கர்த்தர் ஏற்ற நாட்கள் வந்தபோது அவருடைய மந்தையிலே நம்மை கூட்டி சேர்த்ததற்காக, அவருடைய அன்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அந்த ஆடுகள் மேல நான் கவனமா இருப்பேன்னு சொல்றாரு. அந்த ஆடுகளுக்கு நான் நல்ல மேய்ச்சலை கொடுப்பேன்னு சொல்றாரு. அந்த ஆடுகளை நான் பராமரிப்பேன்னு சொல்றாரு. அந்த ஆடுகளை நான் மேய்ப்பேன்னு சொல்றாரு. கர்த்தரே மேய்ப்பேன்னு சொல்றார். ஏன்னா தீர்க்கதரிசனம் அப்படி இருக்கிறது. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆண்டவரே நமக்கு எல்லாருக்கும் சபையில் ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார். இது போல எல்லா சபைகளுக்கும் மேய்ப்பர்கள் இருப்பார்கள். ஆனா கர்த்தர் சொல்ல, என் ஆடுகளை நானே மேய்ப்பேன். அல்லேலூயா. அவங்களை ஆண்டவர் மேய்ப்பாராம், அவர் தண்ணீர் பாய்ப்பாராம், அவர் நடத்துவாராம். அல்லேலூயா. அப்ப ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் உண்டாக வேண்டும் என்றால் அந்த தேசத்துக்கு என்ன வேணும்? மழை. அல்லேலூயா. மழை இல்லாட்டா ஆடுகளுக்கு என்ன கிடைக்காது? மேய்ச்சல் கிடைக்காது. அப்ப ஆண்டவர் அதை சொல்லிக்கிட்டு, அந்த ஆடுகளை பற்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு கடைசியில் சொல்றாரு, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி. அல்லேலூயா. சபை எங்க இருக்குதோ அந்த சபையும் ஆசீர்வதிக்கப்படும், அந்த சபையை சுற்றி இருக்கிற மேடுகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஏதாவது விதத்தில் இந்த சவுதி அரேபியா தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் காண்பீர்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் இங்க இருக்கிற சபைகள் தான். அல்லேலூயா. என்ன பாருங்க, என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைக்காதுங்க. எல்லாம் வனாந்தரமா இருக்கு, மறுபூமியா இருக்குது. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்துல நீங்க இருக்கிறீங்க தெரியுமா? அல்லேலூயா. நாங்க எல்லாம் ஒரு காலத்துல சவுதின்னு சொன்னா ஏதோ பயங்கரமான தேசம், அங்க ஆராதிக்கவே முடியாது, பைபிள் எல்லாம் கொண்டு போக முடியாது. காலத்துல இந்த சவுதிக்காக எவ்வளவோ இங்க ஒரு திறந்த வாசல் வைக்கணும் ஆண்டு வந்த போது நான் கேட்ட சவுதிக்கும் பார்க்கிற சவுதிக்கு என்னது இல்ல, சம்பந்தமே இல்லை. இல்லையா? ஆமென். எப்படி எனக்கு ஒன்றை சொல்ல முடியும்? ஜெபம் கேட்கப்படுகிறது. அந்த நாட்களை குறிப்பா 2 தேசத்துக்காக நாங்க அதிகமா ஜெபிக்கிறது உண்டு. இரும்பு திரையா இருக்கிற ரஷ்யாவில் ஆண்டவரே, இன்னொன்று இந்த சவுதி. ஆமென். ஆனா 2 தேசத்திலும் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். இங்க வந்து நேரில் பார்க்க உதவி செய்தாரு, ரஷ்யாவுக்கும் கொண்டு போவாரா இருக்கலாம். அல்லேலூயா. புரிந்தவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். சரி, அந்த மேய்ச்சல் உண்டாகிற இடத்தை மட்டும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல, அந்த மேடுகளையும், அல்லேலூயா,
சோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை, அந்த ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை ஒரு குடும்பத்தில் வருவான் என்றால் அவன் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை, அந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா அல்லே சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். நான் இப்படி உதாரணம் சொல்ல நீங்க வருத்தப்படக்கூடாது. எங்க மகன் கனிஸ் இருக்கிறான்னு, அவனை கர்த்தர் ரட்சித்தாரு, அவங்க அப்பாவை முதல்ல ரட்சித்தாரு, அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னா அவனுக்கு மட்டுமல்ல அந்த ஆசீர்வாதம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனுக்கு தம்பி பின்னால வந்து உட்கார்ந்துருக்கிறான். நான் அவனை பார்த்தோன்னு அவன் நான் நினைக்கிறேன் எப்பண்டா இது முடியும், ஏன்னா இவன் இவ்வளவு நேரம் இங்கே காத்திருக்கிறான், வேற எங்கேயும் போய் இப்படி இருந்திருக்க மாட்டான். ஒரு சர்ச்சில் வந்து அவன் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கிறான்னா அதுக்கு ஒரு காரணம் அவனுக்கு அண்ணன். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், அவன் எங்க வந்து உட்கார்ந்துருக்கான், அவனுக்கு அதுக்கு காரணம் தேவனுடைய கிருபை திட்டம். அதுக்கு முதல்ல முக்கிய காரணம் அந்த மேடு சுற்றெல்லாம் மழை பெய்யும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? மேடு சுற்று, அந்த புல்புறம் மட்டுமல்ல, எங்கெல்லாம் மேடு, ஒரு கர்த்தருடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளை மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை, அவங்களுக்குள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது ஒன்னை மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுற தெய்வ பிள்ளையே, கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற தெய்வ பிள்ளையே, கர்த்தருக்குள்ள வருகிற தெய்வ பிள்ளையே, நீங்க அதை வீண் நினைக்க கூடாது, ஏனோ தானோன்னு நினைக்க கூடாது. நீங்க ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்படுகிறவர்கள். அப்படி அழைக்கப்படும் போது உங்களை மட்டுமல்ல, உங்களை சார்ந்து இருக்கிற அத்தனை மேடுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான மழை பெய்யும். சோத்திரம். பாருங்க, வேதத்துல பார்க்கும்போது நம்முடைய கர்த்தருக்கு ரொம்ப பிரியம் என்னன்னா இஸ்ரவேலை. சிலருக்குன்னா எப்பவும் சபிக்கிறது தான் அவங்களுக்கு அப்படி இருக்கும், ரொம்ப பிரியம். சும்மா வாரவங்களையும் போறவங்களையும் சபிச்சுட்டே இருப்பாங்க. சோத்திரம். பக்கத்து வீட்டை சபிப்பாங்க, சொந்தக்காரங்களை சபிப்பாங்க, அவன் நல்லா இருப்பானான்னு சொல்லுவாங்க. இவன் அப்புறம் நல்லாகவே மாட்டான். எப்போதுமே சாபத்தை விரும்பக்கூடாது, சாபத்தை சொல்லவும் கூடாது. அவன் கர்த்தருடைய வேதத்தை மறக்கிறவனுக்கு சாபம் கண்டிப்பா வரும், அது நிச்சயமானது, அது யாரும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. அவன் நம்முடைய கர்த்தரை சாபத்தை என்ன செய்ய மாற்றுகிறவர்? ஆசீர்வாதம். சபைக்கு நிறைய பெயர்கள்ல ஒரு பெயர்னா சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற எங்கள் தேவனுடைய சபை. எத்தனை பேர் சந்தோஷமா ஆமென் சொல்ல முடியும்? தேவனுடைய சபைக்குள்ள மகிமை என்னவென்றால், மனுக்குலத்தில் இருக்கிற சாபத்தை, சாபத்தில் இருக்கிற குடும்பத்தை அவன் தேவ சபைக்குள்ள வந்தால் கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. எனவே அன்பான பிள்ளைகளே, சபையில் வந்து ஆராதிக்கிற பிள்ளைகள் அறியணும், கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிப்பார், என் மூலம் என் மேடுகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வேதத்துல நிறைய அதை விடுதலைகள் ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்கும்போது நீங்க பவுலும் சீலாவும் ஆராதித்தது ரெண்டு பேர் தான் ஆராதிக்கிறாங்க, ரெண்டு பேர் தான் துதிக்கிறாங்க, ரெண்டு பேர் தான் ஜெபிக்கிறாங்க, ரெண்டு பேர் தான் பாடினாங்க, துதித்தாங்க, ஜெபித்தாங்க, ஆராதித்தாங்க. ஆனா இதை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சிறைச்சாலையில நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. விடுதலை வந்த போது ரெண்டு பேருக்கா வந்தது? எல்லாருக்கும். இதுக்குள்ள வந்து இருந்தாலே கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிப்பார். ஆராதிக்கவே தெரியல, சும்மா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு வச்சுடுங்க, உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குறிப்பிட்ட காலத்துல உங்களை ஆராதித்து உயர்த்துவார் தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதமான மழை பெய்யும். சோத்திரம். மழை எப்படி பெய்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. அறிவியல்ல விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட்ல எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா சொல்றதுக்கு முன்னாடியே பைபிள்ல எப்படி மழை பெய்யும், மழை எதுக்காகலாம் வருகிறது என்பதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வேகமா சில வார்த்தைகளை வாசித்து இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமா விரும்புறது, என்கிட்ட பாஸ்டர் டைம் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சு நான் பாஸ்டர்கிட்ட கொடுப்பேன். அவன் ஏன்னா எப்போதுமே அந்த அதிக பிரசங்கித்தனம் என்கிட்ட கிடையாது. அவன் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அவன் கடைசியில் கொண்டு வந்து பாஸ்டர் 5 நிமிஷம் அப்படிலாம் கேட்கறது கிடையாது. அல்லேலூயா. கொடுத்த டைம்ல தேவன் என்ன பேசணும்னு விரும்புறாத கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வார். ஏன்னா பேசுறது நாங்க 1 மணிக்கூரோ 2 மணிக்கூரோ பேசினாலும் உங்க உள்ளத்துல பதியன்னா ஆவியானவர் பேசுறது தான் பதியும். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, குறிப்பிட்ட நேரத்தில் நான் முடிக்கிறதா இருக்கும். மழை எப்படி பெய்யும், எதுக்காக மழையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேகமா வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 11 முதல் வசனங்களை வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம், அது சயின்ஸ், விஞ்ஞானம், எப்படி மழை பெய்யுங்கிறத யோபு இந்த இவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே யோபு எழுதி வச்சிருக்காரு. சகோதரி வாசிங்க. நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னல்களினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். அவைகளுக்கு அவர் கட்டளையிடுகிற யாவையும் ஞான ஆலோசனையின்படி சுற்றி திரிய பண்ணுகிறார்.
எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் கிருபையாகவும் வர பண்ணுகிறார். மழை எப்படி பெய்யுங்கிறத யோபு விஞ்ஞானம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் அழகா யோபு கொண்டு எழுதி வச்சுட்டாரு. அவர் சோத்திர மேகத்துல எப்படி நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி, அல்லேலூயா அல்லேலூயா, ஓ தேவ பிள்ளைகளே, அந்த மேகத்துல கொண்டு போய் அவருக்கு சித்தப்படி எங்கெல்லாம் மழை பெய்யணும்னு வச்சிருக்கிறாரோ. நான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பல இடத்துல மழை பெய்யுது. சில இடங்கள்ல மழை எப்படி இருக்குன்னா கிருபையாக ஆசீர்வாதமாக, சில இடத்துல உள்ள மழை எப்படி இருக்குன்னா தண்டனையாக. ஆமென் அல்லேலூயா. தேவனுடைய கோபத்தை தீர்க்கிறதுக்கு என்ன வருது? மழை வருது. அந்த தேசத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு மழை வருகிறது. அப்ப மழையில ரெண்டு இருக்குது. ஆசீர்வாதமான மழையும் இருக்கிறது, தண்டனை கொடுக்கிற மழையும் இருக்கிறது. ஒன்றை கிருபையாக அனுப்புகிறார். நமக்கு என்ன மழை வேணும்? அல்லேலூயா, ஆசீர்வாதமான மழை. அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைய, இன்றைக்கு நம்முடைய தேசங்களிலே மழைக்காலம், பகல பகுதியிலே மழைனால பல அழிவுகள் இருக்கிறது. கடந்த நாட்களில் ஆமென் கேரளத்தில் மழை பெய்த இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட போது சில கிராமங்களே அழிந்து போனது. அல்லேலூயா. சில கிராமங்கள். இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் அனுப்புகிறாருன்னா மக்கள் அறியணும், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய ஒரு தேவன் இருக்கிறார். விஞ்ஞானம் இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது. ஓ, இயற்கை மேல அதிகாரமுடைய ஒரு வானத்தையும் பூமியும் படைத்த ஒரே கர்த்தர் இருக்கிறார் என்பதை தேசங்கள் அறியணும். அல்லேலூயா. மனுஷன் நினைக்கிறது நம்ம கையில எல்லாம் இருக்குன்னு. நான் சொல்றேன், உங்க கையில ஒண்ணுமே இல்லைங்க. உங்க சுவாசமே என் கர்த்தருடைய கையில தான் இருக்கு. அல்லேலூயா. நம்ம ஜீவனே அவருக்கு கையில தான் இருக்குது. நாம இப்படி விடுற சுவாசத்தை ரெண்டாவது எடுக்கணும்னா நமக்குள்ள அதுக்குள்ள ஒரு பலன் இல்லை. அந்த பலன் அவர் நமக்கு தருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு விசுவாசி எப்போதும் எந்த நிலைமையில வரும்போது அந்த விசுவாசியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னா, என்னால் ஒண்ணுமே முடியாதப்பா, எல்லாம் உங்களால தான், எல்லாம் உங்களால, எல்லாம் உயர்வும் எல்லாம் உங்களால தான் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற தெய்வ பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மழை ரெண்டு விதத்துல வருகிறது. ஒன்று ஆசீர்வாதமா வருகிறது, இன்னொன்று தண்டனையா வருகிறது, கிருபையாய் வருகிறது. கர்த்தர் மழையை அவருடைய சித்தப்படி தேசங்கள்ல மழை அனுப்புகிறார். உலகம் முழுவதும் அதுதான் கர்த்தர் நாடு அனுப்புகிறார். ஆமென். இந்த பூமியை மறுசீரமைத்து பூமியை கர்த்தர், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பூமி ஒழுங்கின்மையும் வறுமையா இருந்தது என்றால் அவர் படைத்த போதே அப்படி இருக்கவில்லை. படைத்த போது எல்லாவற்றையும் நல்ல செம்மையா, நல்ல அழகா, பியூட்டியா தான் படைச்சார். ஆனா இந்த லூசிபேர் பாவம் செய்ததுனால அவனை வெட்டி கீழே தள்ளும் போது, அவன் கீழே விழப்பட்ட போது பூமி ஒழுங்கின்மையாய் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. ஆனா அதுக்கு மேல ஜலத்தின் மேல் கர்த்தர் அசைவாடி கொண்டிருந்தார். மனிதன் சோத்திரம் ஆரம்பத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உலகத்தில் அன்றைக்கு மழை இல்லாமல் இருந்தது என்று பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் ஆதியாகமம் 2வது அதிகாரம் அவருடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் உண்டாகவில்லை, மழையை பெய்ய பண்ணவில்லை. பாருங்க, அப்ப மழை ஆரம்பத்திலே இல்லாத காலத்திலே மனிதர்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எதுவரை மழை இல்லாமல் இருந்திருக்கிறது என்றால், நீங்கள் ஆதியாகமத்திலே 6ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரசங்கி வந்து பிரசங்கிக்கிறார். ஆமென். என்ன பிரசங்கிக்கிறார்னா, தேசத்தில் என்ன வரப்போகுது? மழை வரப்போகுது. அதுவரை உலகத்துல மக்கள் என்னத்தை பார்க்கல? மழையை பார்க்கல. சோத்திரம். ஆனால் அந்த மழை எதற்காக வந்தது என்று பார்த்தீங்கன்னா, பாவம் அதிகரித்து வந்த போது, மீறுதல்கள் பெருகி வந்த போது தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கும்படியாக நோவா காலத்தில் ஒரு மழையை அனுப்பினார். சோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் 6வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெரிதாயிருக்கிறது என்று கண்டு, மனுஷனுக்கு இருதயத்தில் உள்ள தோற்றம் எல்லாம் நித்தம் எப்படி இருக்குதாங்க? அல்லேலூயா.
அவன் இருதயத்தின் தோற்றம் எல்லாம் பொல்லாதா இருக்கிறது. சோத்திரம். இருதயத்தை குறித்து பார்க்கிறது என்றால் அது ரொம்ப திருக்குள்ளது. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப கேடு உள்ளது. மனுஷனுடைய இருதயத்தில் நன்மை என்ன செய்யறதில்லை, ஒரு காலம் வருவதில்லை. ஆனா அந்த இருதயத்துக்குள்ள அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஜீவ ஊற்றை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த இருதயத்துக்குள்ள என்னத்தை தருகிறாரு, நித்திய கால ஜீவ நதியை அவர் பெருக பண்ணுகிறார். என் தேவனை துதிக்கிற மனுஷனை சிருஷ்டித்ததுக்காக என் கர்த்தர் என்ன செய்தாரா, மனஸ்தாபப்பட்டார். அன்றைக்கு பாவம் பெருகிறது போது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இன்றைக்கு பாவம் உலகத்தில் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? ரொம்ப கூடியிருக்கு பாஸ்டர், ரொம்ப கூடியிருக்கு. நான் நினைக்கிறேன் சவுதி அரேபியா ரொம்ப பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், உண்மையில் ரொம்ப பரவாயில்லை. நிறைய பாவங்கள் இங்கே குறைவாக தான் இருக்குன்னு நம்புகிறேன். இல்லையா, நான் வெளியே ரொம்ப போகவும் இல்லை, நான் எப்போதும் இங்கே தான் இருந்துகிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சவுதி அரேபியா ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப பாதுகாப்பு இருக்குது. இங்கே வெளியே ஃபாஸ்ட் அதை கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. பாவம் இல்லாத உலகம் எங்குமே இல்லை. எல்லா இடத்துலையும் பாவம் இருக்குது. இங்கே ஸ்கிரீனுக்குள்ளே நடக்குது, அங்கே வெளியே நடக்குது. சரி, எப்படியோ பாவம் பெருகி கொண்டு இருக்கிறது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருவருக்கத்தக்கதான பாவங்கள் நிறைய பெருகி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அன்றைக்கு விசனப்பட்டார் என்றால் இன்றைக்கு அதை விட 100 மடங்கு விசனப்படுகிறார். நல்லா கவனிக்கணும். எப்படியாவது இந்த மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்கணும்னு தான் தேவனே தன்னை தாழ்த்தி இந்த தாழ்ந்த பூமியில கடந்து வந்து, அதுவும் சாதாரணமாக அல்ல, கோர சிலுவையிலே அந்த பாடுகளை பட்டு கர்த்தர் சிலுவையிலே மரித்தார். மனுஷன் எப்படியா அந்த பாவத்திலிருந்து என்ன செய்யணும், விடுதலை பெறணும். பாவமின்றி பரிசுத்தமா வாழ்ந்து பரலோகத்துக்கு வரணும். அதுக்காக தான் கர்த்தர் சிலுவையிலே வந்து மரித்தார். ஆனால் பிசாசு என்ன பண்றான்னா, பிசாசை குறித்து நம்ம பார்க்கிறோம், அவன் ஆதி முதல் என்ன செய்கிறவனா இருக்கிறான், பாவம் செய்கிறவனா இருக்கிறான். ஆண்டவர் பரிசுத்தத்துக்காக ஜனங்களை நடத்தும் போது, ஆவியானவர் பரிசுத்தத்துக்காக ஜனங்களை உற்சாகப்படுத்தும் போது, அந்த வழியிலே நடத்தும் போது பிசாசு ஜனங்களை பாவத்துக்கு நேராக இழுக்கிறான், பாவத்தை பெருக பண்ணுகிறான். தேசங்களிலே பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கு பாவம் பெருகின தேசத்துல ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைத்தது, கிருபை கிடைத்தது. அதே 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்க கேட்கலாமே. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில், மலையாள பைபிள் ஆரிடத்தில் உண்டோ, மலையாளத்தில் வச்சனம் ஒன்று வாய்ச்சோ, இது ஓகே சோத்திரம். என்னால் நோய்க்கு எவ்வளவு என்ன கிடைச்சது, கிருபை கிடைச்சது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எத்தனை பேர் சந்தோஷமா சொல்ல முடியும், உலகம் பாவத்துக்குள்ள கிடக்குது. அநேகருக்கு பாவத்திலிருந்து வெளியே வர முடியல. குடிகாரனுக்கு குடியை விட்டு வெளியே வர முடியல. அவன் சொல்றான், எனக்கு குடி நான் வேண்டாம் தான் நினைக்கிறேன், என்னால முடியல. ஸ்மோக் பண்றவனுக்கு அதை விட்டு வெளியே வர முடியல. அவன் சொல்றான், விடணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. நிறைய பாவத்திலிருந்து மனுஷன் வெளியே வர முடியாம தவிக்கும் போது ஒரு நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த ஆலயத்துக்குள்ள வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்றால் நாம் நம்முடைய முயற்சினால வரல, என் தேவனுடைய கிருபை எனக்கு உங்களுக்கு கிடைத்ததுனால இந்த ஆலயத்துக்குள்ள வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். சந்தோஷமுள்ள பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. எல்லாரும் ஆலயத்துக்கு வர முடியாதுங்க. தாவீது சொல்கிறார், நானோ அவருடைய மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து பயபக்தியுடன் உம்மை. அப்ப இங்க வந்தாலும் எல்லாரும் ஆராதிக்க மாட்டாங்க, சிலர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எப்படி ஆராதிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆராதிக்கிறதுக்கு என்ன செய்யாது, வராது. உள்ள வர்றது கிருபை, வந்த நாம ஆராதிக்கிறோம்னா அதை விட பெரிய கிருபை. அல்லேலூயா. என் தேவனுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அன்றைக்கு அந்த பேழையை கர்த்தர் உண்டு பண்ண சொல்லுகிறார். பேழைக்கு அளவை கொடுக்கிறார். எல்லாம் ஆண்டவருடைய காண்பித்தபடி நோவா பேழையை செய்கிறார். பேழையில ஒரு வாசல், ஒரு ஜன்னல். ராமன் சொல்ல மாட்டீங்க இல்லையா? பெரிய பேழை தான், நிறைய ஜன்னலை கொண்டு வந்து வைக்கல, ஒரே ஒரு ஜன்னல். அல்லேலூயா. ஒரே ஒரு வாசல். டக்குன்னு சொல்றேன், ஒரு வாசல் யாரை காட்டுதுன்னா நம்முடைய இரட்சகராகிய இயேசுவை காட்டுகிறது. யோவான் 14:6 வாசிக்கிறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கு.
ஆமென், ஹல்லேலூயா. 10வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடு. ஒரே ஒரு வாசல், இரட்சகராகிய தேவன். அல்லேலூயா. ஒரே ஜன்னல் எதுக்குன்னா, தானியேல் பலகனியை திறந்து ஆமென் எருசலேமுக்கு நேராய் தினம் 3 வேளை முழங்கால் படிட்டு ஜெபித்தான். வானத்தை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அன்றைக்கு பேழை, இன்றைக்கு எதுனா சபை. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, அன்றைக்கு பேழை, இன்றைக்கு சபை. அன்றைக்கு பேழைக்குள்ள போனவன் காப்பாற்றப்பட்டான், இன்னைக்கு எங்க வர்றவன் காப்பாற்றப்படுவான்? சபைக்குள்ள வருகிறவன் காப்பாற்றப்படுவான். சிலரெல்லாம் சபைக்கு வேண்டா வெறுப்போடு தான் வருவாங்க. இந்த பார்சு கூப்பிடுவாரு, என்ன உங்களை காணலேன்னு கேட்பாரு. சில உரிமை இருந்தால் திட்டு தருவாரு. அந்த வம்பு எதுக்குது, போயிடுவோம். சோத்திரம் வந்து இருந்தாச்சுன்னா எப்பண்டா அந்த 2:30 மணி ஆகும். சோத்திரம் எப்போ ஒரு ஆசீர்வாதம் போடுவாங்க அப்படி. ஆனால் அந்த கத்தார்லேருந்து அந்த பிரதர் சொன்னாரு, அவர் எவ்வளோ வாஞ்சியோட வந்திருக்கிறாரு. இல்லையா? ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, நான் ஆண்டோடைய பிள்ளைய, நீங்க கிருபை பெற்றவர்கள், நீங்க நல்லா அறிந்துக்கிடணும். இந்த நிறைய பேருக்கு இந்த சபைக்குள்ள வரக்கூடிய கிருபை கிடைக்கல, அந்த பேழைக்குள்ள எல்லாரும் போகல. பேழைக்குள்ள வருவதுபடியா நோவா குறித்து பைபிள் என்ன சொல்லுன்னா, நீதி பிரசங்கி. நோவா என்ன பிரசங்கியா? நீதி. 2 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்கள். 2 பேதுரு 2வது அதிகாரம், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய 8 பேர், நோவாவும் அவனுக்கு குடும்பம், நோவாவுக்கு பிரசங்கத்தை நோவாவுக்கு பிள்ளைகள் கேட்டார்கள், நோவாவுக்கு பிரசங்கத்தை அவருடைய மனைவி கேட்டார். இன்றைக்கு சில பிரசங்கங்களை மனைவிமார் கேட்க மாட்டேங்கிறாங்க. சோத்திரம் உங்களெல்லாம் சொல்லல, பொதுவாக உண்மையே சொல்கிறேன், பிள்ளைகள் கேட்க மாட்டேங்கிறாங்க. தகப்பன் பிரசங்கம் பண்ணும்போது பிள்ளைகள் எங்கேயோ ஊர் சுற்றிட்டு எடுக்கிறாங்க. இந்த சகோதரிமார் சிலது வேண்டா வெறுப்போடு இருந்தாலும் அந்த பிரசங்கங்களை கேட்டு ஆண்டவருக்குள்ளே வருவதற்குள்ள ஆமென். எனக்கு நடந்த சம்பவம், சோத்திரம் நான் சொல்லுவதற்கு கொஞ்சம் வெக்கப்படுறேன். சோத்திரம் ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுறாரு, அவருக்கு துணைவி தியேட்டர் கலை. இது ஆமென், அல்லேலூயா. சிலருக்கு புருஷன் பிரசங்கம் பண்ணா கூட பிரசங்கத்தை கேட்கறதுக்கு என்ன வர மாட்டேங்குது, மனசு வர மாட்டேங்குது. பிள்ளைகளுக்கு கேட்க மனசு வர மாட்டேங்குது. நான் சொல்றேன், யோசுவாவை போன்ற குடும்பங்கள் பாக்கியம் உள்ளது. நானும் என் வீட்டாரும் என்றால் இந்த நீதி பிரசங்கம் என்றாரு. அவர் என்ன பிரசங்கம் என்றாருன்னா, கர்த்தர் கோபம் இந்த பூமியின் மேல் வர இருக்கிறது. பாவம் பெருகினதுனால, பாவத்தின் நிமித்தம் இந்த தேசங்களை கர்த்தர் அழிக்க போகிறார். எப்படி அழிக்க போகிறார் என்றால், ஒரு மழை வர போகிறது. அது சாதாரண மழை அல்ல. அந்த மழை ஒரு ஜலப்பிரவாகமாக வந்து இப்ப இருக்கிற இந்த ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்பட போகிறார்கள். எனவே அந்த ஜலப்பிரளயத்தில், அந்த மழையில நீங்க தப்ப வேண்டும் என்றால், உங்களுக்காக நான் ஒரு பேழையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன். இந்த பேழைக்குள்ள வந்து தப்பிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் பிரசங்கம் பண்றார், தெருவா போய் பிரசங்கம் பண்றாரு, இவர் நாடா போய் பிரசங்கம் பண்றாரு. சோத்திரம், இந்த பேழையை கட்டுறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. இவருக்கு பிரசங்கத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு சிலர்லாம் சொல்றது, கிழவனுக்கு வேற வேலை இல்லை. சோத்திரம், மழைன்னா என்னது தெரியாது. மழை வருதான், தேசம் அழிய போகுதான், இந்த பேழைக்குள்ள போனா என்ன செய்யப்படுவாங்களாம், காப்பாற்றப்படுவாங்களா? வேற வேலை இல்லையா அந்த மனுஷனுக்கு? பின்ன நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு என்ன கிடைக்குது? சம்பளம் கிடைக்குது, கூலி கிடைக்குது. இந்த கட்டுடா, நீ நல்லா கட்டு. அவர் சோத்திரம். இந்த பாஸ்ட் பாரு, இந்த பைபிளை கொண்டு சில விசுவாசிகள் ஆத்துமாதாயம் பண்றதுல ரொம்ப தாகமா இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த சபைக்குள்ள அப்படி இருப்பாங்க நான் நம்புறேன். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, இந்த உலகத்துல உங்களுடைய சம்பாத்தியத்துல பெரிய ஒரு சம்பாத்தியம் ஆத்துமாதாயமா இருக்கட்டும். அல்லேலூயா. ஆத்துமாதாயம் இருக்கட்டும். ஏன்னா அது உங்களுக்கு பரலோகத்தில் பலன் தரும். அல்லேலூயா, பரலோகத்தில் பலன் தரும். எனவே ஆத்துமாதாயம் பண்ணுங்க. ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா கேளுங்க, ரட்சிக்கப்பட்டியான்னு கேளுங்க. ரட்சிக்கப்படாட்டா சொல்லுங்க, நீ இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுப்பா. இந்த உலகத்துக்கு ஒரு தண்டனை வரப்போகுது, இந்த உலகத்துக்கு ஒரு அழிவு வரப்போகுது. அன்னைக்கு ஜலப்பிரளயத்தினால் அழிவு வந்து, இனி இந்த உலகத்தை கர்த்தர் எப்படி அழிக்க போறாராம்? அக்னினால் அழிக்க போகிறாராம். பேதுரு அந்த பூமியை வெந்து உருகி என்ன செய்யுமா? சாம்பலா போகுது. சோத்திரம். அல்லேலூயா.
அல்லேலூயா. இப்ப வாரெல்லாம் அப்படி பெருகிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. சோத்திரம். அவர் ஒரு ஆள் சொல்றாரு, இது 3ஆம் உலக யுத்தம் ஒன்று வந்துண்ணா, அடுத்த வரப்போறது 3ஆம் உலக மகா யுத்தம் தானே, அப்படி ஒன்று வந்துண்ணா அதுக்கப்புறம் யுத்தம் பண்றதுக்கு உலகத்துல ஆட்களே இருக்காது. அந்த அளவுக்கு குட்டுகள் இருக்கிறது. இந்த பூமி வெந்துருகி சாம்பலா போக போகுது. ஆனா அன்னைக்கு பேழைய வச்சுக்கிட்டு அந்த நோவா கூப்பிட்டது போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை கொண்டு கூட்டு கொண்டு இருக்கிறார். நீ இயேசு அண்டை வந்து விடுவாய் என்றால் நீ அந்த அக்கினியிலே சாம்பலாய் போகாதபடி பரலோகத்தில் பறந்து போய் நித்திய நித்தியமாய் கர்த்தரை ஆராதிக்க முடியும். சந்தோஷமுள்ள பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. என் தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்னைக்கு யாருமே உள்ள போகல. சோத்திரம். ஆமென். ஆனா ஊரும் பிராணிகள் போச்சு பாருங்க. ஊரும் பிராணிகள் போச்சு. எறும்புகள் போகுது, கால்நடை போகுது. சோத்திரம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம தேசங்கள்ல ரட்சிக்கப்படுற ஆட்கள் யார் தெரியுமா? யாருக்கும் கீழ்ப்படியாதவன், யாருக்கும் அடங்காதவன், முரட்டாட்டம் உள்ளவன். அல்லேலூயா. ஒரு விதத்துல சொன்ன மழையும் வெயிலும் பாதிக்காத எரும மாடை போல நடக்கிறவன். சோத்திரம். ஒருத்தருக்கு வேண்டான்னு சொல்லுவேன். அதெல்லாம் அந்த எரும மாடெல்லாம் எங்க போய் யாருது? உள்ள போய் யாருது? பிழைக்குள்ள போகுது. யாரும் வேண்டான்னு சொன்னவன் எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கிறான். சபைகள்ல வந்து ஆராதிக்கிற பள்ளைகள்ல ஒரு 60% மக்களை எடுத்து பார்த்தீங்கன்னா யாரும் வேண்டாம், யாரும் வேண்டாம், வீட்டுக்கு வேண்டாம், நாட்டுக்கு வேண்டாம், ஒருத்தருக்கு வேண்டாம் வந்து சொல்றாரு. சிலுவையில மரித்த கர்த்தர் நீ எனக்கு வேணும். இவன் எல்லாம் உள்ள வாரான், இவன் எல்லாம் உள்ள வாரான். சந்தோஷமா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இந்த மிருகங்கள் எல்லாம் உள்ள ஏறத பார்த்த பிறகும் இந்த பேழைய கட்டினவனுக்கும் உணர்வு வரல. எல்லாரும் பார்த்துட்டு தான் நிற்கிறாங்க. என்னடா இவனு அன்னைக்கு அது கீழே விழுந்து எழும்பி ரோட்டில் பிரச்சனை பண்ணிட்டு கிடந்தவன் என்னை துடின்னு வெள்ளையும் போட்டுட்டு பைபிளையும் தூக்கிட்டு போறான், என்ன இவன் பெரிய ஆளாயிட்டானோ அப்படின்னு பார்த்து பரியாசம் பண்ணிட்டு இருக்கானே தவிர எங்க வர மாட்டேங்கிறான், பேழைக்குள்ள வரமாட்டேங்கிறான். என் அன்பு பிள்ளைகளே, நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க, நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். இதுக்கு மேன்மை இன்னைக்கு தெரியாது. அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த ரட்சிப்பிக்க மகிமை நிறைய பேருக்கு தெரியல. ரட்சிப்பிக்க மகத்துவத்தை அறிந்த பிள்ளைகள் நீங்க பாக்கியவான்கள். எத்தனை முறை விடிய விடிய மழை பெய்தாலும் ஓட்டாங்கன்னு என்ன செய்யுமா? குறுக்குமான்னு கேட்பாங்க. எத்தனை சுவிசேஷம் கேட்டாலும் சிலருடைய இருதயம் முரட்டுத்தனமாய் அது கொஞ்சம் கூட சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் போது கிருபையினால சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவிக்குள்ளே வந்து கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல இல்லை, இன்றைக்கு வர யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்லுவேன், யாரை பார்த்தாலும் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாம் கர்த்தரை பற்றி சொல்லுவேன். ஒரு நாள் வேலை செய்கிற இடத்துல கிறிஸ்துடைய அன்பு என்னை நெருக்கினது. ஆண்டவரே எனக்காக மரித்தீரேன்னு சொல்லி ஒரு ஜன்னலை பிடிச்சிட்டு ஏங்கி அழுதுட்டு நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பையன் என்ன பார்த்தேன், ஓடி வந்து டேய் என்னாச்சுடா, ஏன்டா ஆள்றா, என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டான். ஹல்லேலூயா. நான் சொன்னேன் சோத்திரம் ஒன்றும் ஒன்றும் இல்லை. அவன் சொன்ன இல்லை நீ சொல்லு, நீ எதுக்கு அழுதா? நான் நல்ல வாலிபன், எனக்கு ஒரு 24 வயசு இருக்கும், அப்போ நல்ல வாலிபன், நீ சொல்லுடா அப்படின்னு நான் சொன்னேன். கடைசியில் இயேசு எனக்காக மரித்தார் நினைச்சேன் அழுதுட்டேன் அப்படின்னு. இயேசு எனக்காக மரித்தார் நினைச்சேன் அழுதுட்டேன் அப்படின்னு. அப்போ பைத்தியம் என்ன சொல்லிட்டு போறான், பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அங்கே கேட்கணும். டேய் நீ என்ன சொன்னா? மறுபடியும் டேய் நீ என்ன சொன்னா? நான் சொன்னேன் இயேசு எனக்காக மரித்தார் நினைச்சேன், அதை நினைச்ச உடனே அழுக வந்துட்டு. அவன் 2 கிட்ட வந்தான். நீ எந்த சர்ச்சுக்கு போறா? ராமர் சொல்ல மாட்டீங்களா? இல்லையா? நீ எந்த சர்ச்சுக்கு போறா? நான் சொன்னேன் நான் ஐபிஎஸ் சர்ச்சுக்கு போறேன். ஆமாம். அல்லேலூயா. அன்றைக்கு என் கூட வந்தான், ரட்சிக்கப்பட்டான். ராமன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. தேவ மக்களே, சிலர்கிட்ட எத்தனை வருஷம் சொன்னாலும் மண்டையில கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எல்லார்ட்டும் சொல்கிறது போல ஒரு சகோதரன் சொன்னையப்பா நீ இயேசு ஏற்றுக்கொள், உனக்கு பாவத்துக்காக இயேசு மரிச்சிருக்கிறாரு, உனக்கு பரலோகம் கிடைக்கும், இயேசு விட்ட வந்தாதான் உனக்கு பரலோகத்துக்கு போடு. அவன் சொன்னா டேய் சும்மா இருக்கிறா, நீ எத்தனை ദിവസം ஆகி பைபிள் படிச்சு, நீ எத்தனை பிராசம் பைபிள் படிச்சுட்டு? ഞാൻ சொன்னேன் ഇപ്പോഴാണ് ബൈബിൾ പഠിക്കാൻ തുടങ്ങിയത്. അവൻ சொன்னான் ഞാൻ 5 പ്രാവശ്യം ബൈബിൾ പഠിച്ചതാണ്, ഞാൻ 5 പ്രാവശ്യം ബൈബിൾ വായിച്ചതാണ്.
അപ്പം ഞാൻ കേട്ടെ വിഗ്രഹാരാധന ചെയ്യാൻ പാടില്ലെന്ന് ബൈബിളിൽ എഴുതിയിട്ടുണ്ടല്ലോ, വായിച്ചിട്ടുണ്ടോ? അതും കേൾക്കണം, എവിടെയാണ് എഴുതിയിരിക്കുന്നത്? എത്ര പ്രാവശ്യം ബൈബിൾ വായിച്ചതാ? 5 പ്രാവശ്യം വായിച്ചതാ. കണ്ണ് കർത്താവ് തുറന്നാലേ നമുക്ക് സത്യം വെളിപ്പെടും. கர்த்தர் நம்ம கண்களை திறந்தாதான் நமக்கு சத்தியம் வெளிப்படும். நான் சொன்னேன், சோத்திரம், நான் பைபிளே இல்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சிலருக்கெல்லாம் இந்த கிருபை கிடைக்கல, இந்த பேழைக்குள்ள வரல, வெளியே நின்று குற்றம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா கிருபையினால் நம்ம உள்ள கொண்டு வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபைக்குள்ள காத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாள் இந்த பேழையை விட்டு வெளியே போயிடாதுங்க. இந்த பேழைக்குள்ள உள்ள அனுபவங்களை சொல்வதற்கு நேரம் இல்லை. இந்த பேழைக்குள்ள சிங்கம் உண்டு, இந்த பேழைக்குள்ள யானை உண்டு, இந்த பேழைக்குள்ள புலி உண்டு, இந்த பேழைக்குள்ள எல்லாம் உண்டு. அல்லேலூயா. ஆனா இந்த பேழைக்குள்ள சிங்கம் கர்ச்சிக்காது. சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சிங்கம் யாரும் என்ன செய்யாது? பீராது. அல்லேலூயா. யானை அதுக்கு பலத்தை காட்டாது. யானை பலத்தை காட்டி பொம்முனி போட்டுனா பேழை என்ன ஆயிரும்? உடைச்சு போடும். அது இந்த பேழைக்குள்ள எப்பேற்பட்டவங்க வந்தாலும் அவங்க சிலுவையை மாத்திரம் உயர்த்தி, நான் அல்ல, நான் அல்ல, என்னை இந்த சிலுவை இவ்வளவு தூரம் மாற்றினது, ஓ கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த மனுஷனையோ மாற்றுகிற தேவனுடைய கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த மனுஷன், சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஒன்று பேசினா அடுத்தது கை நீட்டுற ஆட்கள், இங்கே வந்தா கையடிச்சுக்கிட்டு, ஹல்லேலூயா, ஒரு மானை போல, ஒரு ஆட்டுக்குட்டியை போல, ஹல்லேலூயா, கரம் எடுத்து அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஓ, இந்த பேழைக்குள்ள வந்தால் மாற்றம் உண்டு. பேழைக்கு வெளியில அவன் மிருகம் போல இருக்கலாம், பேழைக்குள்ளே வந்தால் அவன் தேவ சாயலிலே மாற்றப்படுவான். ஓ, கரமுளை கத்தாட்டி கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுவான். ஓ ரிஷா டபா ரா டபா ரா டபா. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை மாற்றினதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றவங்க மட்டும் கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. பேழைக்குள்ள வந்தவங்க யாருமே தங்களுடைய சுயநலத்துக்காக இருக்கிறவங்க அல்ல. அங்க ஒரே ஒரு நபர், அந்த நோவா என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். சோத்திரம். இரண்டாவது, இந்த மீறுதல்கள் வந்தபோது ஆண்டவர் மழையை அனுப்பினார். சோத்திரம். ஜலப்பிரளயத்தை அழித்தார். நீங்க சோத்திரம் யாத்திராகமத்தில் 9வது அதிகாரம் 23 முதல் வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 9வது அதிகாரம் 23 முதல் வசனங்கள். பாருங்க, நமக்கு சம்பவங்கள் தெரியும். இந்த மோசேட்ட போய், அந்த மோசே போய் பார்வோன்ட்ட சொல்றான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ அனுப்பணும். எதுக்குன்னா கர்த்தரை அவங்க என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அவன் சொன்னா, கர்த்தரை எனக்கு ஆராதிக்க விடுறதுக்கு அவர் யார்? ஆண்டவர் அவனுக்கு கர்த்தர் யார் என்பதை பார்வோனுக்கு வெளிப்படுத்தினார். என்ன செய்தார் என்றால், ஒவ்வொரு வாதையா அனுப்புகிறார். இந்த வாதையில பயங்கர மழை பெய்யுது. மழையில வெறும் மழை மட்டுமல்ல, என்னன்னு கலந்து பெய்யுதுன்னா அக்கினியும் மழையும். சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். நான் சொல்றேன், ஆராதிக்க வருகிறவர்கள் தப்பிக்கொள்வாங்க, பேழைக்குள்ள வர்றவங்க தப்பிக்கொள்வாங்க, ஆண்டவருக்குள்ள வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சபையில இருக்கிறவங்க தப்பிக்கொள்வாங்க. அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில பார்ட்டிகள் வரவும் மாட்டாங்க, வரவன போகிறவன போக விடவும். இந்த வராம இருக்கிறவனை காட்டிலும் தடை பண்ணுகிறவனை கர்த்தர் அதிகமாய் தண்டிப்பார். அல்லேலூயா. நான் சில பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லுவேன், என் குடும்பத்தில், நான் கத்தோலிக்க குடும்பத்திலேருந்து வந்தவன், என் குடும்பத்தில் ஆரம்பத்தில் நான் கர்த்தருக்குள்ள வந்தபோது ரொம்ப பிரச்சனைகள் இருந்தது, மாறி மாறி வாக்குவாதங்கள். ஒரு நாள் நான் எங்கள் வீட்டில் சொன்னேன், ஒரு நாள் ரொம்ப நேரம் பேசுகிறேன், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ரொம்ப நேரம் எனக்கும் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும், அவங்க எல்லாம் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். ரொம்ப நான் இது எப்போ நடந்தது என்றால் 90ல் நடந்ததை சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ எங்கள் அம்மா மட்டும், அவனை விட்டுருங்க, அவனை விட்டுருங்க, அவனை தொந்தரவு பண்ணாங்க. அப்படி எனக்கு ரொம்ப துக்கம். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 10 பேர், எனக்கு 7 பிள்ளைகள், எங்கள் அம்மா அப்பா, நாங்கள் ரொம்ப பாசமாக இருப்போம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது எல்லாரும் எனக்கு மேலே வித்தியாசமாக பார்க்குறாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போய் தூங்க போயிட்டோம். நான் பாரத்தோட, எனக்கு ஒரு மன கவலையோடு நான் தூங்க போகிறேன். திடீர்னு பார்த்தா ஒரு சகோதரி பயங்கரமாக கத்துறா, பயங்கரமாக கத்துறா. உடனே எல்லாரும் எப்படி தூங்க போனோமோ அதே வேகத்தில் 1/2 மணிக்கூரில் எல்லாரும் ஓடி வந்தாச்சு. ஓடி வந்தால் இவன் காலை பிடிச்சி ஓன்னு கத்துறா. நான் ஓடி போய் காலில் கையை வச்சு, இயேசுவே சோத்திரம் சோத்திரன்னு கையை பிடிச்சேன். உடனே எல்லாரும் அழுகை நிறுத்திட்டா. எல்லாரும் அப்படியே நிற்கிறாங்க.
நான் சொன்னேன், இந்த மார்க்கம் உங்களுக்கு பிடிக்காட்டா இந்த மார்க்கத்தை பற்றி நலம் போல ஒன்றும் என்ன செய்யாதுங்க, பேசாதுங்க. இந்த மார்க்கத்துக்கு விரோதமாய் பேசி தண்டிக்கப்படாமல் இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது. ஆமென். இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் நசுங்கி போவான். சோத்திரம். எங்கள் வீட்டில் எல்லாருமே பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட இந்த மார்க்கத்துக்கு எதிராக பேசினதே கிடையாது. நான் ஒவ்வொருத்தரும் சொல்லுவேன், உனக்கு இந்த மார்க்கம் பிடிக்கலையா கம்முன்னு இருந்துரு. அல்லேலூயா. இதுக்கு எதிராக பேசி தண்டிக்கப்படாதவன் ஒருத்தனும் கூட இல்லை. மனம் திரும்பிட்டானா தப்புவான், இல்லாட்டா அவனை காப்பாற்ற ஒருவராலும் முடியாது. ஆமாம். கர்த்தர் சொல்ற, என் கையில விழுவது உனக்கு எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். பயங்கரம். அல்லாட்ட நான் உன்னை என்ன செய்து போடுவானா? கீறி போடுவேன். மனம் திரும்புகிறவர்கள் பாக்கியவான்கள். உனக்கு பிடிக்காட்டா நீ சும்மா இரு. அல்லேலூயா. எனக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். இந்த மார்க்கத்துக்கு எதிராக பேசி அட்ரஸ் இல்லாம போனவங்க, அழிஞ்சு போனவங்க, அழிந்த குடும்பங்கள் எத்தனை பேர். அல்லேலூயா. நான் தெய்வ பிள்ளைய, இதுக்கு ஆதரவா இருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான், சபைகளுக்கு ஆதரவாக இருப்பான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். ஊழியர்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், நீ முடிஞ்சா நல்லா ஆராதி, நல்லா ஊழியம் செய். நீ ஆராதிக்கிறவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத. ஆராதிக்கிற சபைகள் உன்னால் ஆசீர்வதிக்கப்படட்டும். அல்லேலூயா. ஏன்னா அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் காட். அல்லேலூயா. என் தேவனுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஒரு காலங்களில் இந்த ஓப்பன் மீட்டிங்லாம் நடத்த போகும்போது சம்பந்தமே இருக்காது. நாங்கள் அந்த மீட்டிங் நடத்தி முடிக்கும் போது சிலர் ஜூஸ் வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஹிந்துக்களாக இருப்பாங்க. எனக்கு தெரியும், ஏதோ பைபிள் தெரிஞ்சு அப்படி பண்ணுறாங்களான்னு நான் ஆச்சரியப்படுவேன். இன்னைக்கு சூழ்நிலை மாறி போச்சு, இன்னைக்கு அது ரொம்ப வித்தியாசம். ஆனால் நான் எனக்கு தைரியமாக சொல்ல முடியும், அப்படி பண்ணின அத்தனை குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பார். அல்லேலூயா. என் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பார்வோனை எச்சரித்தார், மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுத்தார், அவன் மனம் திரும்பவில்லை. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? தேவ சபைக்கு லேவியராகமம் 26வது அதிகாரம் 1 முதல் வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். 26, அதே போல உபாகம் 28, இந்த வசனங்கள் எல்லாம் அதிகாரங்களை படிக்கும் போது அவன் ஆண்டவர் தருகிற முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். அவருடைய 4வது வசனம் வாசிங்கள். லேவியராகமம் 26:4 வாசிங்கள். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும். அல்லேலூயா. சோத்திரம். நீங்க அந்த வீட்டில் போய் பொறுமையா படிச்சு பாருங்க, ஏராளமான ஆசீர்வாதம் ஏற்ற காலத்தில். ஆமென். கர்த்தரை ஆராதித்து மகிழ்ந்து சபைக்குள்ள வருகிற பிள்ளையே, ஏற்ற காலத்தில் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவருடைய பலத்த கரத்துக்குள் நீ அடங்கி இருப்பாய் என்றால். ஆமென். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவார். ஆமென். பூமி தன் பலனை தரும், மரங்கள் எல்லாம் தன் கனியை கொடுக்கும். ஒரே ஒரு நிபந்தனை. ஹல்லேலூயா. என்ன நிபந்தனை? 26, 1-2 வசனங்களை வேகமாய் வாசிக்கலாம். நீங்கள் விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் நிறுத்தாமலும் வைக்காமல் இருப்பீர்களாக. கர்த்தர் என் ஓய்வு நாட்களை ஆசரித்து பயபக்தியாயிருப்பீர்களாக. நான் கர்த்தர். அல்லேலூயா. சும்மா சபைக்கு வந்தா மட்டும் போதாது, நல்ல பயபக்தியோடு. சோத்திரம். சில பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தெரியல, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தெரியல. சும்மா முறுமுறுத்து கொண்டு, குறை சொல்லி கொண்டு, அங்க அவங்கள பார்த்து குறை சொல்லி, இவங்களை பார்த்து குறை சொல்லி. நான் சொல்ல, நீ யாரையும் பார்க்காத, உனக்காக சிலுவையில் மரித்த இயேசுவை நோக்கி பார், உனக்காக பாடுபட்ட இயேசுவை நோக்கி பார். பயபக்தியோடு அவரை நீ சேவி, பயபக்தியோடு அவரை பணிந்து கொள். ஏற்ற காலத்தில் உனக்கு தேசத்தில், அதாவது உன் குடும்பத்தில் கர்த்தர் மழையை பெய்ய. அது சாதாரணமான மழை அல்ல, அது ஆசீர்வாதமான மழை. அது தண்டனைக்குரிய மழை அல்ல, அது எச்சரிப்பின் மழை அல்ல, அது ஆசீர்வாதமான மழை. அந்த மழை பெய்யும் போது ஆமென், பழைய தானியம் தீர்வதற்கு முன்னதாக புளிய தானியம் உன் களஞ்சியத்தில் கடந்து வரும். ஓ ரிஷா டபா டபா. ஓ வாழ்க்கையில ஆமென், எந்த பஞ்சகாலத்தில் உன்னை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். உபாகமத்திலே நீங்கள் 28:12 வாசிக்கும் போது, உபாகம் 28:12 வாசிக்கலாம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும். எல்லாரும் அந்த வார்த்தையை கவனிக்கணும். நீ கையிட்டு செய்கிற வேலை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார்,
அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழை பெய்யும் போது நான் கையிட்டு செய்கிறவற்றை ஆசீர்வதிப்பார். அநேக ஜாதிகளுக்கு நீ என்ன செய்வாய்? நீயோ கடன். ஆமா, சில பிள்ளைகளுக்கு கடன் வாங்காம அவங்களுக்கு திருப்தியே இருக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு காலைல பாஸ்டர் ஒரு விசுவாசம், அவருக்கு ஒரு விசுவாச பிள்ளைக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து கொண்டு இருந்தார். நீ லோன் போட்டு வீடு கட்டாத. எனக்கு அது ஒரு நல்ல ஆலோசனையாக இருந்தது. அல்லேலூயா. ஆமென். பாஸ்டருக்கு என்னன்னா, அவருக்கு பிள்ளைகளை யாராம இருக்கக்கூடாது, கடன்காரர்களாக இருக்கக்கூடாது. பாஸ்டருக்கே அப்படி இருக்கோம்னா நம்ம பரலோகத்தின் தேவருக்கு எப்படி இருக்கும்? என்ன நான் சொல்றது கரெக்டு தானா? பாஸ்டருக்கே அவருக்கு விசுவாசி எப்படி இருக்கக்கூடாது? கடனா இருக்கக்கூடாது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது என் அப்பா சொன்ன ஒரு காரியம் எனக்கு ஞாபகம். அவர் சொன்னார், நான் உயிரோடு இருக்கிறதோட நீ கடனை யார்ட்டையும் வாங்கக்கூடாது. இல்லையா? அவை உனக்கு என்ன தேவைன்னா என்கிட்ட கேட்கணும். அவை நல்லையா, யார்கிட்டையுமே என்ன வாங்கிட்டு நிற்கக்கூடாது. கடன். அப்போ ஒரு தகப்பனு கூட தன் பிள்ளை கடனாளியாக நிற்கிறது அவருக்கு என்னது இல்லை. அப்படி நம்ம ரட்சித்த தேவன் சும்மாயா ரட்சித்தாரு? சிலுவையில துடி துடிக்க ரத்தம் எல்லாம் சிந்தி ரட்சித்த தேவன். அவர் நம்ம கடனாளியா இருக்க அவருக்கு விருப்பமோ? அவர் சொல்றார், நம்ம ஏற்ற காலத்தில் உனக்கு தேசத்தில் என்ன செய்யும்? உன் குடும்பத்தில், உன் தொழில, உன் வேலையில, பிள்ளைய படிக்கிற பிள்ளை உன் படிப்புல எல்லாத்துல அவர் உனக்கு மழையை பெய்ய பண்ணுவார், ஆசீர்வாதத்தை பெய்ய பண்ணுவார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நான் அந்த பகுதியை அதிகமா டச் பண்ணல விடுறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கரமேத்துறல்லே சொல்லுங்க. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவார். கர்த்தரை விட்டு பின்மாறினால் சோத்திரம். துன்மார்க்கனை எச்சரிப்பார், மற்றவங்களை பாவத்தில் இருக்கிறவங்களை தண்டிப்பார். நரகாக்கினை இருக்கிறது பேழைக்குள்ளே வராவிட்டால். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் உபாகமத்தை சொல்லியிருக்கிறாரு, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால். இந்த ஆசீர்வாதம் உபாகம் 28:1 ஒருக்கா வாசிங்க. 28:1 ஒரு முறை வாசிங்க. 28 விதிக்கிற கவனமா இருக்கும்படிக்கு. யாருக்கு இதெல்லாம் வரும்னா, அவருக்கு வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் சகல ஜாதிகளில் ஒன்றை மேன்மையாக. தேவனுடைய வார்த்தையை நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சகல ஜாதி நீ உண்மையா இருக்கணும். கர்த்தரை பற்றி பிடிக்கணும். இன்னைக்கு என்ன காலில் ஒரு இன்னொரு சர்ச்சைக்கு பிரசங்கம் பண்ணி திரும்ப கொண்டு விட வந்த ஒரு அந்த பிரதர் ஒரு சாட்சி சொன்னார். அவர் சோத்திரம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் கள்ள சர்டிஃபிகேட், அதாவது பிகாம் முடித்ததாக கள்ள சர்டிஃபிகேட் எடுத்து வச்சிருக்கிறார். பொய்யா, காலேஜுக்கு போகல. அவர் படித்தது +2 அவர் படிச்சுக்கிட்டு. ஆனால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் இந்த அக்கௌண்டன்ட் செக்ஷனில் வேலை பார்த்து நல்ல ப்ராக்டிக்கலில் அவருக்கு நல்ல அனுபவம். ஆனால் அவருக்கு வெளிநாட்டுக்கு வரணும்னு ஆசை. அப்போ அவர் என்னென்னா அதுக்கான ஒரு ஃபோர்ஜரி சர்டிஃபிகேட், அது என்ன ஒரிஜினல் போல் எடுத்து வச்சிருக்கிறார். இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு மீட்டிங் போறாரு. அந்த மீட்டிங்கில் போய் ரட்சிக்கப்பட்டுறாரு. அந்த மீட்டிங்கில் ரட்சிக்கப்பட்ட உடனே அவருக்கு ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பொய்யான தவறான சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது? வெளிநாட்டுக்கு போகக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. இவர் பாம்பேக்கு வர்றாரு. ரொம்ப மனசாப்பட்டு இந்த சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு பணம் செலவு பண்ணி தான் எடுத்திருக்கிறாரு. அதை கிழிச்சு போட்டார். அதை கிழிச்சு போட்டு, ஆண்டவரே நான் உமக்கு உண்மையா என்ன செய்வேன்? இருப்பேன், உண்மையா இருப்பேன். அல்லேலூயா. சோத்திரங்க ஒரு 25 வருடத்துக்கு முன்னாடி ஒரு அரபிட்ட இன்டர்வியூ போகும்போது சொன்னாராம், எனக்கு சர்டிஃபிகேட் இல்லை, ஆனால் நான் நல்லா வேலை செய்வேன். என் வேலையை பார்த்துக்கிட்டு நீ எனக்கு வேலை வைக்கணுமா வைக்காண்டாமான்னு என்ன செய்துக்க தீர்மானிச்சிக்க. அவன் சொன்னான், எனக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வேலை ஒழுங்கா செய்தா போதும். அல்லேலூயா. சோத்திரம். முதல் மாதம் வேலையில் போனா அக்கௌண்ட் செக்ஷனில் நல்ல வேலை செய்யறாரு. இவர் ஜூனியர் அக்கௌண்டன்ட் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. இப்போ எப்படி இருக்காருன்னா அந்த அக்கௌண்ட் செக்ஷனுக்கு மேனேஜராக இருக்காரு. ஆனால் சர்டிஃபிகேட் ஒன்றும் கிடையாது. சர்டிஃபிகேட் எல்லாம் யார் கொடுத்தது? உண்மையா இருப்பான்னா. அல்லேலூயா. உன் படிப்பல்ல உன்னை உயர்த்துகிறது. அல்லேலூயா. உன்னுடைய சாமர்த்தியம் அல்ல உன்னை உயர்த்துகிறது. என் தேவனுடைய அபிஷேக மழை உனக்குள்ளே வரும்போது என் கர்த்தர் உன்னை உயர்த்துவார்.
ஆனா உனக்கு நீ ஒரு உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தரை விட்டு தூரம் போகும்போது அந்த தேசத்துக்கு மழை இருக்காது. அல்லேலூயா. எலியா ஜெபிச்சார், மழை பெய்யல. எலியா மறுபடியும் ஜெபித்தார், என்ன வந்தது? மழை வந்தது. அவர் மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபிச்சார். வசனங்கள் இருக்கிறது. உபாகமத்திலே தேவ ஜனம் உம்மை விட்டு தூரம் போனால் ஆமென் சோத்திரம், அது வானம் வெண்கலமாகும், பூமி இரும்பாகவும் மாறும், மழை பெய்யாது. அல்லேலூயா. எலியா ஜெபிச்சார், ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் உம்மை விட்டு என்ன தூரம் போயிட்டாங்க, அதனால மழை வேண்டாம். உடனே மழை பெய்யல. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஜெபிக்கிறார். இவங்க எல்லாம் கர்த்தரே தெய்வம் என்று என்ன செய்தார்கள்? அறிக்கையிட்டார்கள். கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட்டோன்னு மறுபடி ஜெபம் பண்றாரு. மழை என்ன செய்தது? பெய்தது. நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம்னா, எங்களுக்கு ஒரு அபிஷேக ஆசீர்வாத மழை வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஒரு விதத்துல மிடில் ஈஸ்ட்லயும் சரி இந்தியாவிலையும் பல இடத்துல அறியப்படுகிற ஒரு சபை தான் இந்த சபை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப யூடியூப்ல உலகம் முழுவதும் அறியப்படுகிற ஒரு சபை. பாஸ்டரை பற்றி அறியப்படாதவங்க ரொம்ப சுருக்கம். ஆமென். எல்லாம் அறியப்படுகிற ஒரு சபை. சோத்திரம். இந்த சபைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கும்படியே அங்க வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. சவுதிக்கு வர்றதுக்கு முன்னாடி, இந்த ட்ரிப் வர்றதுக்கு முன்னாடியே இந்த வெள்ளிக்கிழமையில அபிஷேக கிருபையின் ஆசீர்வாத மழை இந்த சபையில பொழிய வேண்டும். சாதாரணமா பெய்யறதுக்கல்ல, அது எவ்வளவு அதிகமா பெய்யணும்னா, எலியா எப்படி பண்ணாரோ அப்படி பண்ணும் போது நடக்கும். நீங்க சோத்திரம், எலியா என்பவர் சோத்திரம் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம் மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணா, மறுபடியும் ஜெபம் பண்ணா என்ன பெய்தது? மழை பெய்தது. ஹல்லேலூயா. அப்ப எந்த சபை ஊக்கமாய் ஜெபத்துல போராடுதோ அந்த சபைக்கு மறுபடியும் ஒரு மழையை கர்த்தர் தர போகிறார். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாரும் அபிஷேக மழை பெந்தகோஸ்து நாள்ல முதல்ல பொழிந்தது நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்க சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். பின்மாறி காலத்து மழையை வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது மின்னலை உண்டாக்கி. யாரெல்லாம் கேட்கிறாங்களோ சகோதரி, அவங்களுக்கு வயல்வெளியில தானி பயிருண்டாக. எந்த சபையெல்லாம் கேக்குதோ, எல்லாம் உறங்கிட்டு இருக்கிற சபைக்கு பின்மாறி பெய்யாது, உறங்கிட்டு இருக்கிற சபைக்கு மழை பெய்யாது. எலியா இந்த மழை பெய்யாம இருக்கிறதுக்கு ஜெபித்ததை காட்டிலும் மழை பெய்வதற்கு போராடி ஜெபித்தார். எவ்வளவு தூரம் போராடினார் என்றால், தன்னுடைய முகம் அதை முட்டிலே படக்கூடிய அளவுக்கு தன்னை தாழ்த்தி போராடி ஜெபித்தார். மழை பெய்தது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம கேட்க போறோம், எங்க சபைக்கு ஒரு அபிஷேக மழையை தாரும். ஒரு பயிரிடுகிறவன் முன்மாறி பின்மாரிக்கு காத்திருந்து அவன் அதை பெற்றுக் கொள்கிறது போல கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் உதவுவாராக. ஆமோஸின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. ஆமோஸின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7-8 வசனங்கள். Praise the Lord. ஆமென். ஹல்லேலூயா. இதுவும் அல்லாமல் இந்த சபைக்கு அறுப்பு காலம் கர்த்தர் இருக்கும்போது மழையை நான் தடுத்தேன். நல்லா கவனிச்சிடுங்க. உறங்கிட்டு இருக்கிற சபைக்கெல்லாம் மழையை தடுக்கிறாரு, உறங்கிட்டு இருக்கிற விசுவாசிக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை தடுக்கிறாரு. ஒரு பட்டணத்தில் மழை பெய்யாமல் இருக்கவும், ஒரு பட்டணத்தில் பெய்யவும் ஒரு பட்டணத்தில் பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். அல்லேலூயா. யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு பெய்யும், கேட்காட்டா பெய்யாது. அல்லேலூயா. சோத்திரம். ஆகாய் 2:19 வாசிக்கிறேன். இன்று முதல் நான் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வாதமான மழை. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, எங்க சபைக்கு ஒரு ஆசீர்வாதமான மழை. ஒரு நாள்ல இந்த தேசத்தில் பாவத்தின் நிமித்தம் ஆமென் தேசம் அழிக்கப்பட இருக்கிறது. ஒரு நரக கடல், அக்கினி கடல் இருக்கிறது. ஓ, பாவத்தில் துணிகரமாக இருக்கிறவங்க நரகத்தில் தள்ளப்படுவார்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு வந்து கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமான பேழைக்குள்ள சபைக்குள்ள வந்திருக்கிறோம். வந்த உங்களுக்கு ஏற்ற காலத்தில் அவர் மழையை பெய்ய பண்ணுவார். அது ஆசீர்வாதமான மழையா இருக்கும். தேவன் இரக்கம் செய்வார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கலாம். கர்த்தருடைய பிரசன்னம்